தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட்டுடைய அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மட்டுமே 1,50,000 மாணவர்கள் வந்து எழுத போகிறாங்க. ஸோ 1,50,000 மாணவர்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு நம்பர். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சீட்டோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,050 சீட்டுக்கிட்ட தான் நியர்பை நமக்கு இருக்குது. இதில் வந்து இந்த 5,050 சீட்டுக்கே வந்து 1,50,000 மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா இதனோட போட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்தியாவை பொறுத்தவரை 25 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுக்க எழுதுகிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 1,50,000 மாணவர்கள்கிட்ட எழுதுகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,050 சீட்டு இருக்குதுன்னு சொன்னால் இந்த 5,050 சீட்டுக்கு 1,50,000 மாணவர்கள் எழுதுகிறாங்கன்னா போட்டி அதிகமாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக என்ன அப்படின்னா, இந்த ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு அப்படின்றது எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டில் டவுன்லோட் பண்ணுறதுல வந்து முக்கியமாக 3 பேஜ் நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணணும். அதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜ் போகுது. இந்த முக்கியமாக வந்து சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது செகண்ட் பேஜில் நமக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று வரும். அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு செகண்ட் பேஜில் கொஞ்சமும் தேர்ட் பேஜில் கொஞ்சமும் அந்த லைன் வந்து வருது. இதை நம்ம வந்து எப்படி பண்ணுறது, எப்படி நான் ஒட்டுறது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அதற்கு சின்ன ஒரு டெமோ தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் ஒரு பிரிண்டர் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அல்லது ஒரு காமன் சர்வீஸ் சென்டருக்கு போய் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க ப்ராப்பராக எடுத்து தருவாங்க. என்னென்னா, நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் அதாவது நீங்கள் டீட்டெயிலாம் கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிடும். அட்மிட் கார்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்டுக்குள்ளே போய்ட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து பிரிண்ட் பார்க்கும்போது ப்ரீவியூ நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ரீவியூவில் எல்லா பேஜுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து ஃபிட் டு பேஜ் அல்லது A4 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாவே எல்லாமே கரெக்டாக வந்துடும். சில பேர் லெட்டர் அப்படின்னு இருக்கும், அந்த லெட்டரில் பிரிண்ட் எடுத்துருவாங்க. லெட்டர்னு இருக்கிற டிஃபால்ட்டாக அது லெட்டரில் காமிக்கும். பொதுவாக நிறைய பிரிண்டரில் அது லெட்டரில் காமிக்கிறத நீங்கள் மாற்றி A4 அப்படின்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். அல்லது ஃபிட் டு பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது சரி இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபிட் டு பேஜோ அல்லது வந்து நீங்கள் வந்து அதை A4 அப்படின்னு சொல்லி கொடுக்காம டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லைனே இல்லை, அதில் தெரியுதுங்களா? கீழே வந்து ஒரு லைன் இல்லை நமக்கு. ஸோ மேலே மட்டும்தான் லைன் இருக்குது, கீழே வந்து லைன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இதனுடைய இன்னொரு பேஜ், அதாவது இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜில் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அடுத்த பேஜில் நமக்கு அந்த லைன் வந்து வரும். ஸோ கிளியராக இருக்காது. அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுறதுக்கு, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு அந்த இடம் வந்து சரியாக இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கறதுனால அந்த மாதிரி பிரிண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், பேஜ் செட்டப்பில் போயிட்டு கண்டிப்பாக ஃபிட் டு பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அல்லது A4 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி வரணும் அப்படின்றதையும் நான் இப்போ சரியான பிரிண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது பேஜில் நமக்கு எப்படி வரணும்னா, ஸோ இந்த மாதிரி வரணும். 2வது பேஜில் ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க. ஸோ இப்போ கிளியராக ஃபுல்லாக அந்த வியூ வந்து இங்கே தெரியுது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சதில் அந்த ஃபுல் வியூ வந்து இல்லாமல் இருக்கும். அந்த ஃபுல் வியூ இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் நெட் சென்டரில் எடுத்தாலும் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லுங்கள். இல்லைனா திருப்பி கொடுத்துட்டு வேறு பிரிண்ட்டு கேளுங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் இதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. சார் நான் என்னால் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நான் எப்படி ஒட்டுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் சைடில் கூட உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 காலம் வந்து கீழே இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அந்த 3 காலம், ஸோ இந்த இடத்துல வந்து 3 காலம் நமக்கு இருக்கும். இந்த 3 காலத்துலேயும் வந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து கேண்டிடேட்டுடைய அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ நீங்கள் ஒட்டினீங்களோ அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? அந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒட்டி இருக்கணும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களால் வந்து சரியாக ஒட்ட முடியல, ஃபோட்டோ வந்து மேலே இருக்குது, அந்த காலம் வந்து சைடில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல, அதை அப்படியே ஒட்டலாம், தப்பு கிடையாது. அடுத்ததாக வந்து உங்களுடைய தம் இம்ப்ரெஷன், கட்டை விரலோட ரேகை,
அதாவது லெஃப்ட் ஹேண்டுடைய கட்டை விரல் ரேகை அப்படின்றது இந்த 2வது பேஜில் நீங்கள் ஒட்டணும். ஸோ ஒட்டுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த இங்கில் வச்சு டைரெக்டாக வைக்கணும். உங்களை லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஸோ எந்த பக்கம் வேணால் நீங்கள் வைக்க முடியும். ஸோ இது வந்து அந்த 2வது காலத்தில் வந்து நீங்கள் செய்யணும். சரிங்களா? அது உங்களுக்கு சைடில் நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். அந்த 2வது காலத்தில் இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த 3வது காலத்தில் வந்து கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர், அந்த சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேவே பண்ணக்கூடாது. உங்களுடைய இன்விஜிலேட்டர், எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் இருப்பார் இல்லையா, அவர் முன்னாடி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் இருக்கிற அந்த 3 காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 2வது காலம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இப்படியும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம். ஸோ எப்படி வேணால் வைங்க. ப்ளூ இங்கில் பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு, பிளாக் இங்க் வேணாம். தென் வந்து சிக்னேச்சர் வந்து அந்த இன்விஜிலேட்டர் முன்னாடி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்குங்க. தென் வந்து ஸோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் விட்டுற போகிறீங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர்னு அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். பக்கத்தில் ஒரு சைன் இருக்கும், அதுவும் வந்து அவர் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் போட்டுட்டு போனாலும் பெரிய தவறு கிடையாது, ஆனால் அவர் முன்னாடி சைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எடுத்துகிட்டு என்ன போகணுன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது அட்மிட் கார்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த அட்மிட் கார்டு கூட உங்களுடைய வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஒன்று, அதனுடைய ஜெராக்ஸ் ஒன்று, ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. சார் ரைட்டுங்களா? சில பேர் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாமா, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாமா, அந்த கேள்விக்கு இடமே இருக்கக்கூடாது. கம்பல்சரி நீங்கள் எந்த ஒரிஜினல் எடுக்கிறீங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அவங்க காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்குரிய சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த ஒரிஜினல் அதை நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டே போகணும். ஸோ இது 3மே முக்கியமாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது இல்லாத உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷ்னலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா அட்டண்டன்ஸ் ஷீட் இருக்கும், அந்த அட்டண்டன்ஸில் நீங்கள் ஒட்டணும் ஒன்று. ஸோ அதனால் அதுக்கு தேவைப்படும். அது 2வது வந்து இந்த ஃபோட்டோக்கு மேலே நீங்கள் சைன் பண்ணுறதெல்லாம் அங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க, அது எந்த இடத்துல சைன் பண்ணணுன்ட்டு, அதே போல் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வர டவுட்டு, சார் நம்ம வந்து ரஃப் ஒர்க்கு வந்து நமக்கு தனியாக வந்து பேப்பர் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னா, உங்கள் அந்த புக்லெட் ஒன்று இருக்குல்ல, அந்த புக்லெட்லேயே அந்த ரஃப் ஒர்க் புக்லெட் இருக்கும், அந்த புக்லெட்டில் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர தனியாக ஒரு பேப்பரில் அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் செய்யவே கூடாது. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஜஸ்ட் நீங்கள் ரவுண்ட் பண்ணி ஷேடு தான் பண்ண போகிறீங்க, அதில் எதுவுமே செய்யக்கூடாது. வேற ஒரு புக்லெட் இருக்கும், அந்த புக்லெட்டில் தான் நீங்கள் ரஃப் ஒர்க்கு செய்யணும். அந்த ரஃப் ஒர்க்கு செஞ்சு நீங்கள் பார்த்து தான் அதை ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிலே போயிட்டு உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயே அந்த வேலைகளை நம்மளால் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் க்ளீனாக அவங்கள தெளிவாக கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு நீங்கள் முன்பாக வந்து கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்குள்ளே கேட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஐடி ப்ரூஃப் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா என்ன இருக்கோ, ஆதார் கார்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே, ஆதார் கார்டு வேலிட் ஃபார் ஐடி ப்ரூஃப், தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த விஷயங்களை கவனித்து செய்யுங்க. இந்த அட்மிட் கார்டு தொடர்பாக வேறு எந்தாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.